ரஜினிகாந்த் சார், விசிகாவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, பாஜக மறைமுகமாக இங்கே கால் ஊன்றக்கூடாது, அந்த அடிப்படையில் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த 1 மாத காலம் தமிழக அரசுடைய செயல்பாட்டை பார்க்கும்போது தற்போதைய அரசு பாஜக எதிர்ப்பு, பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு திட்டமோ ஒரு செயலோ கொண்டு வராங்கன்னா அது எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது முதலமைச்சர் விஜய் செயல்படுறாரு, சரியா இருக்காரு, உங்களுடைய கணிப்பு சரியா இருக்கு, நீங்க இன்னமும் உறுதியா இருக்கீங்களா? நிச்சயமா முதல்ல சத்தியம் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் சக தோழர்களுக்கும் எனது வணக்கம். நிச்சயமாக உறுதியாக இருக்காங்க. அதாவது என்னென்னா, உத்தியை கைக்கொள்வது, நமக்கான உரிமைகளை பெறுவது, உரிமைகளை பெறுவதிலையும் தவறக்கூடாது, அதே சமயத்தில் கொள்கை எதிரியை எதிர்ப்பதிலும் சமரசம் கூடாது. இதில் டாக்டிஸாக இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கான் இல்லையா, காங்கிரஸ் கூட்டணிலையும் இருக்கிறாங்க, காங்கிரஸுக்கு மினிஸ்ட்ரியும் கொடுத்துருக்குறாங்க, சோனியா காந்தி ராகுல் காந்தியும் சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் ஒன்றிய அரசிடமிருந்து மத்திய அரசிடமிருந்து எப்படி நமக்கு மாநிலத்திற்கு தேவையான நலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நிதி பலன்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ரொம்ப பொத்தாம் பொதுவாக நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த அடிப்படையில் இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கூட 1000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கல்வி தொகை 3128 கோடி ரூபா கேட்டு பெறுவதற்கான சூழல் உருவாயிருக்கு. மேகதாது பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல் நதிநீர் பிரச்சனை உள்ளிட்ட இந்த மாநிலத்தினுடைய நலன்களுக்கான எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மிகச்சிறப்பாக தான் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் உட்பட யாருமே ஏற்கனவே ஒரு அனுபவம் பெற்றவர்கள், எதிர்கட்சியாக கூட இருந்து அனுபவம் பெற்றவர்கள் ஒரு சில பேரை தவிர, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களை தவிர, எதிர்கட்சியாக இருந்து கூட சட்டமன்றத்தை நடத்தியோ அல்லது சட்டமன்றத்தில் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பார்த்தவர்களோ அல்ல, புதுசாக வந்திருக்காங்க. வந்திருப்பவர்கள் இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்வதை உண்மையிலே பாராட்டணும். எங்கேயும் லஞ்ச லாவண்யம் ஏதாவது தலைவிரித்து ஆடுதுன்னு சொல்ல முடியுமா இந்த 1 மாதத்தில்? அல்லது இங்கே ரவுடிசம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? ரவுடிசத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சென்னையிலும் தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது இப்போ தான் செயல்பட போகுது. எல்லாமே 1 மாதத்துக்குள்ளே தொடங்குறதுக்கான கால அவகாசம் கூட கிடையாது. திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதை போல 6 மாத காலமாவது அவர்களுக்கு அவகாசம் நாம் கொடுக்க வேண்டும். இந்த 6 மாத கால அவகாசங்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பொருந்துமா? அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பொருந்தாது. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஆட்சியில் தான் நடக்குது, இந்த ஆட்சி நடக்கலைன்னு சொல்ல முடியுமா? இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் ஒரு மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சார். அவர் அன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் திமுகவோடு மையப்படுத்தினாங்க. அது எப்படி அது தவறோ அது போல தான் இன்னைக்கும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் அப்படிங்கிறது அப்போ பெருசா பேசப்பட்டது. இப்போ ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனைல யார் அந்த அவர் திமுக காரர் பேசப்பட்டது. அதே போல குற்றவாளிகள் கட்சி சார்ந்து எல்லாம் இருக்கிறது இல்லை. கட்சி அப்போ அவன் குற்றவாளியாக இருப்பான், ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்திருப்பான், தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக சார்ந்திருப்பான். அதுக்காக கட்சியே குற்றம் செய்யுது அப்படின்னு சொல்லிட முடியாது. அது தவறான செய்தி. குற்றம் எங்கே நடந்தாலும் குற்றம், கொடுமை எங்கே நடந்தாலும் கொடுமை, அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவது அரசின் கடமை. அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த ஆட்சியில் தான் இது நடக்குது, இந்த ஆட்சியில் இது நடக்கலைன்னு சொல்ல முடியாது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ஆட்சியும் தவறான ஆட்சின்னு சொல்லிட முடியும். கட்டுப்படுத்துவதற்கான முனைப்போடு இருக்கிறார்களா, உடனடி நடவடிக்கை இருக்கிறதா? உடனே இப்போ ரஜினி சொன்னார் தாவேக்காரவங்க தப்பு பண்ணாங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டது உடனே அவங்களாம் நீக்கப்பட்டாங்க. அதனால நடவடிக்கைகள் போன ஆட்சியிலையும் தப்பு பண்ணவங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்களா என்ன? அதை தான் சொல்கிறேன். அதை ஒரு சில இடங்களை நம்ம நாங்கள் வேங்கவே எல்லாம் எங்களுக்கு வருத்தம் இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நாங்கள் குற்றம் யார் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளியாக்குனா இன்னமும் ரணம் வடு அதெல்லாம் மறுக்க முடியாது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர் மேலே இன்று வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. விசாரணை போயிட்டு இருக்கு சார். சட்டமன்ற உறுப்பினர்னா தப்பு பண்ணா கண்டிப்பாக ஆட்சியில் KP சங்கர் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேலே அவர் தவறு செய்தார் என்று நிரூபித்த உடனே
அவர் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுத்தது. அந்த நடவடிக்கை கூட இந்த அரசாங்கத்தில் எடுக்கல சார். நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க வந்து ஒரு குற்றத்தை நம்ம வந்து வைக்கிறேன்னு சொன்னாக்கா அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கணுமா இல்லையா? நீங்க இந்த ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு மாத காலம் வரைக்கும் இப்போ கடந்த திமுக ஆட்சியின் போது மத்திய அரசு பாஜக அரசு மீது எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, வெளிப்படையாக அவங்க ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு விடயத்தையும் தமிழக நலனுக்கு எதிராக இருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு போர்ஸா இறங்கி போராட்டம் பண்ணதாகட்டும், எதிர்ப்பு தெரிவித்ததாகட்டும், காட்டமான அறிக்கையாக இருக்கட்டும், இந்த ஒரு மாத காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது நீட்டு தேர்வு அது மீண்டும் இன்னும் மறுதேர்வு நடக்கிறது, அதே போன்று சிபிஎஸ்இ மறு மதிப்பீடு நடக்கிறது, அது குளறுபடிகள், கல்வியில் ஏற்பட்ட குளறுபடிகள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசப்பட்டது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் தற்போதைய முதலமைச்சர் தாவேக்கா அரசு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சு எந்த அளவுக்கு என்ன காட்டமான அறிக்கையோ இல்லாட்டி ஏதோ முதலமைச்சர் விஜய் ஏதோ ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் சார். இப்போ வந்து மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி வந்து இங்கே பிஎம்ஸ்டி அந்த கல்வி அதையும் நான் ஏற்க மாட்டேன்னு கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்னர் நிகழ்ச்சிகளில் ஒன்றிய அரசினுடைய சர்க்குலர் படி வந்தே மாதரம் பாடப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய நிகழ்ச்சியில் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்பட்டது. இப்போ நான் என்ன சொல்றேன்னு எப்பவுமே இருக்கிறதா, அதுதான் சொல்றேன். அதுக்காக எல்லாத்தையும் அனுமதிச்சிடலன்னு சொல்றேன். இருக்கிறது இல்லைங்க, தமிழ் தாய் வாழ்த்து எப்போதுமே இருக்கிறது. இல்ல வந்தே மாதரம் படம் ஜனவரி மாதம் தான் இந்த நடைமுறை வருது. அதுக்கு பிறகு கவர்னரோ இல்ல மத்திய அமைச்சர்களோ கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் தாண்டி தமிழ்நாடு அரசு நடக்கும் நிகழ்ச்சிகள் பாடப்படுது. ஏன் கல்கத்தால பாடல? கல்கத்தால வந்து சுவேந்து அதிகாரி வந்து முதல்வரா பதவி இருக்கிறாரு, பாஜக அரசாங்கம் பதவி இருக்குது. அந்த நிகழ்ச்சியில ஏன் வந்து வந்தே மாதரம் பாடல? இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம், வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு சட்டமா? இல்ல இப்போ இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலமும் இந்திய எதிர்க்கக்கூடிய மாநிலம். நம்ம ஆட்சி வந்துருச்சு, இப்ப போய் குழப்பம் பண்ணாலும் அவன் தடுத்துக்கிட்டான், இங்க அவன் வர முடியல, நம்மள சண்டை வளர்க்குறான், குழப்பம் பண்றான். ஆனா தமிழ்நாடு ஒரே நாள்ல ஒரு நாள் முன்னாள் 2 நாள் முன்னாலே பாடப்படுது. சட்டம் வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு முதல் நாள் அவங்க பண்றாங்க. அங்க பண்ணும்பொழுது வந்தே மாதரம் பேச்சே கிடையாது. சரி, தமிழ்நாட்டில் மட்டும் வந்தே மாதரம் பாட வேண்டாக்கா? ஏன் உங்களால வர முடியல? இங்க கலவரத்தை விளைவிக்கணும், பிரச்சனையை கலப்பணும். அங்க உங்களால வர முடிஞ்சிருச்சு, உங்க அரசாங்கத்தை காப்பாற்றணும். அப்ப உங்க தேச பத்தியே குழி தோண்டி புதைக்கிறீங்க. இதை விட ஐக்கியத்துடன் என்ன இருக்க முடியும்? அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீட் தேர்வு வந்து விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எதிர்த்தவர் தான். நீங்கள் அனிதா இறப்புக்கு வந்து நேரடியாக போனது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை அழைத்து வந்து ஆறுதல் சொன்னது மட்டுமல்ல, நிதி உதவி வழங்கினது மட்டுமல்ல, அவரே கண்கலங்கியது மட்டுமல்ல. நீங்கள் நீட் என்பது வந்து தாவேக்கா அரசினுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருக்குது. இல்லை நீட் எதிர்ப்பு சார், இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு கடந்த ஆட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எதிர்ப்புங்கிறது வலுவாக இருக்கு, நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா இருக்கு, செயல்பாட்டு இருக்கு, வார்த்தையில இல்ல. இந்த வர சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதை பத்தி தீர்மானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தையில இல்ல, ஆனா செயல்பாட்டுல இருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ முந்தைய திமுக ஆட்சியின் போது அப்ப காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க. அப்ப காவிரி விவகாரம் அப்படின்னு வரும்போது உங்க கூடவே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. நீங்க எதுக்கு தேவையில்ல மத்திய அரசு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க சொன்னா அவங்க கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் கருத்து முன்வைக்கப்பட்டது. இப்போ மேகதாது அணை பிரச்சனை அப்படின்னு வரும்போது கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அங்கே 3 நாட்கள் டெல்லியிலேயே தங்கியிருந்து பிரதமரை பார்க்குறாரு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்க்குறாரு, நீர்வளத்துறை அமைச்சர் பார்க்குறாரு. அது ரொம்ப உறுதியாக இருக்கார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் போனார், நிதி ஆயோக்கில் கலந்துக்கிட்டு பிரதமரையும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டார். அப்போ இந்த மேகதாது அணை கட்டணும் அப்படிங்கிற அவங்க இருக்கக்கூடிய உறுதி, கட்டக்கூடாது விடமாட்டோங்கிறது ஒரு உறுதியாக இருக்காரா? நிச்சயமாக உறுதியாக இருக்காரு, அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் வந்து அதிமுக ஆட்சி நடக்கும்பொழுதும் சரி, அல்லது வந்து நம்ம திமுக ஆட்சி நடக்கும்போதும் சரி, அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் அந்தந்த மாநில நலனை மையப்படுத்தியோ அல்லது அந்த மக்களை வந்து திருப்திப்படுத்துவதற்கோ ஏதாவது பேசுவது என்பது வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் அதிமுக ஆட்சி இருக்கும்போது அங்கே பிஜேபி ஆட்சி என்ன சொன்னாங்க, எடியூரப்பா என்ன சொன்னார், நாங்கள் கட்டியே தீர்வோன்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் இருக்கிறது உண்மை. ஆனால் ஒரு சில பதிலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரஜினி பிரதர் வந்து சொன்னார், ஒரு பெரிய குதிரை பேர் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டு. எல்லாருமே வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொன்ன குற்றச்சாட்டு. டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. சரிதானா? அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் புதிய ஜனநாயக அதிமுகவும் தாவேக்காவும் இணையதுக்கான முயற்சி நடந்துச்சு அப்படின்னு லீமா ரோஸ் சொன்னாங்க. எது அதிமுகவும் தாவேக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் அப்ப சொன்னாங்க. அதிமுகவும் தாவேக்காவும் இணைவதுன்னு சொல்லலை,
அதிமுக தாவேகா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது. அதாவது சேர்ந்து ஆட்சி அமைக்கல, சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லாம் ஒண்ணுதானே சார்? எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னாங்களே, அது நடக்கல. ஆனா இதுவும் நடக்கல. இல்ல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இதுவும் நடக்கல. இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே இணைவு என்பது யோசிச்சு பாருங்க நீங்க. இது வந்து இப்படி ஒரு நிலைப்பாட்டை அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா இதை விடையா சார் ஒரு குதிரை இல்ல, நீங்க அது நடந்த பிறகு அதை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா டிஎம்கே இணைவு அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்துல கூட அந்த முயற்சிகளை மேற்கொள்ள. அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவர் முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவியேற்கும் பொழுதே சொன்னாரு, நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக 100% நிறைவேற்றுவேன், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்ன இருக்கு, என்ன நிதிநிலை எப்படி இருக்கு, கஜானா எப்படி இருக்கு என்பது ஒரு புரிய பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு தெரியாது அவருக்கு. கேளுங்க, பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு செய்த வாக்குறுதி கொடுக்குறேன். நான் சொல்லிடுறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அவரே சொல்றாரு. நான் சொல்லிடுறேன். அந்த நிதிநிலை அறிக்கை வந்து என்ன இருக்குன்னு நாங்க வந்து ஆய்வு பண்ணி அதை வெளியிட்ட பிறகு நிச்சயமாக நாங்க அது என்ன வாக்குறுதிகளோ எல்லாத்தையும் வந்து நாங்க செய்வோம். இல்ல, இப்ப நீங்க 200 யூனிட் அப்படிங்கிறது மாதம் சொல்லி இப்ப 2 மாசத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அது சிறு குறுன்னு பிடிச்சிட்டு 50,000 தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப இதுல என்ன நீங்க மாற்றம் கொண்டு வருவீங்க? உண்மையாக அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே திமுக தொடர்ந்த அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அந்த அந்த திட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் எதுவும் வந்து நிறுத்துறதோ அல்லது அதில் நிறுத்த முடியாது, டைவர்ஷனே கிடையாது. சரிதானா? நிறுத்தலாம், எதிர்ப்பு அதிகமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்படி இல்லை. இந்த வெளிநாட்டில் போய் கல்வி கடன் கொடுக்கறதுக்குள்ள திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தப்படல. இந்த ஒரு மாசமா கடப்பில் போடப்பட்டிருக்குது. அரசு செய்யும். அப்புறம் கூட்டணி கட்சிகளை வந்து இவங்க உடைச்சி எடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு நாம வந்து வருத்தத்தோடு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த மதிப்பு மரியாதை என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது தேர்தல் முடிவு வர வரைக்கும் உங்களுக்கு தெரியல. அது இல்லை சார், நீங்க நாங்கள் கூட்டணி ப்ரீஃபோல் பண்ணுவோம், ஆனால் அலைன்ஸ் அதாவது என்ன கூட்டணி ஆட்சி என்பதே தமிழ்நாட்டுக்கு சாத்தியமே படாது என்று வந்து சொல்றது இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்குல்ல. 1 மாசமோ 2 மாசமோ 6 மாசமோ 5 வருஷமோ சார். அது சொல்லி முடிச்சிடறேன். ஸ்டாலின் சொன்னாரு, ஆனா தலைவர் சொன்னாரு இல்ல சார், அதுக்கான காலம் கை கூடல, அதுக்கான காலம் கனியில அவரே சொன்னாரு. அப்படி சொல்ல யாரு சொன்னாரு? தலைவர் சொன்னாரு. விசிக தலைவர் கூடாதுன்னு சொல்லல, இப்போதைக்கு அதுக்கான சூழல் இல்லைன்னு சொன்னாரு. இப்போதைக்கு அதுக்கான சூழல் இல்லைன்னு ஸ்டாலின் சொன்னாரு. நான் சொல்லிடுறேன் சார். ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, அதுக்கு சாத்தியமே இல்லை, தமிழ்நாடு அதுக்கு ஏத்துக்காது, மக்களை ஏத்துக்க மாட்டாங்க சொன்னாரு. ஓகே, இருங்க, நெறியாளர் கொஞ்சம் என்ன அனுமதிக்கணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, திமுக தலைவர் சொன்னது தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஒத்தே வராதுன்னு சொல்லிட்டாப்ல. ஏன்னா எங்க தலைவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான சூழல் வரட்டும் அப்படின்னாரு. அதுக்கான சூழல் வந்தது, நடந்துருச்சு. ஏன்னா தொங்கு சட்டசபை வந்துச்சு இல்லையா, அப்ப தொங்கு சட்டசபை வரும்போது தான் அதுக்கான நிர்பந்தம் ஏற்படும், அதுக்கான நிபந்தனைகளை உருவாக்க முடியும். வந்திருக்கு, இன்னைக்கு நடந்துருச்சு. விவசாயிகள் போராட்டத்தை அப்புறம் இன்னொரு செய்தி, போதைப் பொருள் கட்டுப்படுத்தல. அப்ப போதைப் பொருள் திமுக ஆட்சியில வந்து அப்படியே ஆறா தேனா பாய்ந்ததுங்கிறது ரஜினியை ஒத்துக்கிறாரா? அப்போ அதுக்கான நடவடிக்கை 1 மாதத்திலே அப்படி இல்லன்னு சொல்ல வர்றேன் நானு. அந்த மாதிரி வந்து நீங்க அப்படி முத்திர குத்தாதீங்கன்ற. ஏன்னா அந்த நடவடிக்கை போதைப் பொருள் பழக்கம் கொடுங்க சார். சட்ட ஒழுங்கு பிரச்சனையில தாவேக்காவங்களே சம்பந்தப்படுறாங்களே, அதை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தாவேக்காவனே சம்பந்தப்பட்டிருக்காங்களே சார். நீங்க திமுக ஆட்சியில திமுக காரவங்க எது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீங்க எதுக்கு அவங்க சொல்றீங்க? நீங்க எதுக்கு அவங்க சொல்றீங்க? அப்ப திமுக தாவேக்கா ஒண்ணா இல்ல, திமுக தாவேக்கா ஒண்ணா, திமுக தாவேக்கா ஒண்ணா? நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, குற்றவாளிகளுக்கு கலர் பூசாதீங்க, நிறம் பூசாதீங்க. 20 ரூபாய் வாங்குறாங்க இப்ப பாட்டுக்கு. குற்றவாளிகளுக்கு நிறம் பூசாதீங்க. நிறம் யார் பூசுறது? எல்லா இடத்திலையும் நிறைந்து இருக்கிறார்கள் குற்றவாளிகள். அதனால வந்து இவனுக்கு இந்த கட்சி விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. விவசாயிகள் போராட்டங்கிறது பின்னணியில இருந்து இயக்குறாங்க அப்படின்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. மின்வெட்டுக்காக போராட்டம் பண்றாங்க, எல்லாமே வந்து பின்னணியில இருந்து போராட்டம் பண்ணு தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றதுலாம் அது ஏற்புடையதா? நிச்சயமா அதுவும் நடக்கதான் சார் செய்யுது. தூண்டி விடுறதா? நிச்சயமா அது நீங்க உங்க வீட்டுல கரண்ட் கட்டா இருக்கும், நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க. இல்ல சார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த பாருங்க, இன்னும் 3 மாதத்திற்குள் இந்த ஆட்சி கவலை போகுது,
அதுக்கு விளக்கம் இல்ல, அதுக்கு விளக்கத்துல அப்படி சொல்லல. சொல்றாரா இல்லையா? 3 மாதமா தாங்குமாங்க இப்ப நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது சார் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க சார். இல்ல அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்கும்போது 3 மாதமாவது தாங்குமா அப்படின்னு கேட்டார். அதான் சார் இந்த ஆட்சி நீடிக்க கூடாது என்பது உங்களுடைய எண்ணம். பிரச்சனை சார். இப்போ திமுக நினைச்சாலும் இல்ல திமுக நினைச்சாலும் திரு ஸ்டாலின் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல சார், மக்கள் சப்போர்ட்டோ தலைவர் சரியா இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி சொல்றதுக்கே நீங்க ஒரு பெரிய பாயிண்டா அப்ப அவங்க நினைச்சாங்கன்னா கலைஞ்சிரோம்னா அப்ப அவங்க வீக்கா இருக்கா? மக்கள் போராட்டத்தை நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. ஸ்டாலின் நினைச்சா கலைக்க முடியல அந்த வீக்கா இருக்கா கேக்குறேன். நான் எப்படி பதில் சொல்ல சார்? ஸ்டாலின் நினைச்சா கலைக்க முடியும். இல்ல ஒரு கேள்வி நான் பதில் சொல்ல வேண்டாம். சரி சரி சொல்லுங்க. பதில் சொல்ல வேண்டாம். நீங்க பேசிட்டு இருங்க. சரி சொல்லுங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மக்களுடைய போராட்டங்களே தேவைகளே போராட்டங்கள் என்பது எல்லா ஆட்சியிலும் உண்டு, இந்த ஆட்சியும் இருக்கிறது. மக்கள் போராட்டங்களை கொச்சைப்படுத்த முடியாது, கொச்சைப்படுத்த கூடாது. அதே சமயத்தில் அது சில இடங்களில் தூண்டிவிடப்படுகிறதா என்று சொன்னால் தூண்டிவிடப்படுவதான ஒரு விஷயம் இங்க இருக்கு. நீங்க இந்த 3 மாதம் கூட இந்த ஆட்சி இருங்க சார், இருங்க சார் 3 மாதம் கூட இந்த ஆட்சி நீடிக்காதுன்னா நீங்க இருப்பீங்களோ விட மாட்டேங்கிறீங்க. இல்ல கேள்வி வைக்கல, ஒரு கருத்தா. அதாவது 5 ஏக்கர் வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எல்லா கடனும் பயிர் கடன் தள்ளுபடி பண்ணும் சொல்லிட்டு இன்னைக்கு 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அது போராட்டமே பண்ணக்கூடாது. போராட்டம் பண்ணா சொல்லுவீங்க. போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, போராட்டம் பண்ணது எப்படி நீங்க தூண்டி விடுறாங்க அப்படி சொல்லுவீங்க சார்? திமுக எதிர்ப்பாளர்களே பல விவசாய சங்கங்கள் போராட்டம் பண்ணாங்க சார். ரெண்டாவது மின்வெட்டுன்னு வரும்போது நீங்க நிறைய இடத்துல போராடுறாங்க, அது தெரியுமா? மின்வெட்டுக்கான காரணம் என்ன? திமுக ஆதரவு சங்கங்கள் நிறைய இடத்துல போராடி, திமுக எதிர்ப்பு சங்கமும் போராட்டம் பண்ணாங்க, ஆதரவு சங்கங்களும் போராடுறாங்கல்ல. ஆதரவு சங்கம் போராடுவாங்க சார். திமுக எதிர்ப்பாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. அதாவது எல்லா பண்ண கூடாதுன்னு இருக்கு. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க மின்வெட்டால இன்னைக்கு போராட்டம் பண்ணியவர்களை எப்படி திமுக அரசு கையாண்டது நாங்க பார்த்தோம் சார். என்ன வந்து துப்புரவு தொழிலாளியில இருந்து செவிலியர்கள் இருந்து அரசு ஊழியர்கள் ஏன் ஒண்ணும் சொல்ல, நாங்க அனைத்து போராட்டத்தையும் ஆதரிச்சிருக்கிறோம், அனைத்து இடத்துக்கும் போயிருக்கிறோம், அனைத்து போராட்ட சக்திகளோடு சேர்ந்து நாங்க குரல் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி சொல்ல முடியாது. அக்னி சொன்னாப்ல 8 சீட்டு ஒவ்வொரு கட்சியிலிருந்து புடுங்கி நாங்க வாங்கணும்ட்டு. நாங்க 8 சீட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வெளில தான் நிக்கணும். அதுதான் திமுக வந்து மெஜாரிட்டி வந்துருக்கு. தெரிஞ்சுதான் நீங்க கூட்டணி இல்ல, அதுதான் சொல்றேன். அது தெரிஞ்சுதான். அதே சமயம் இல்ல குற்றச்சாட்டு இல்ல, நாங்க அந்த சூழலை வந்து நாங்க ஏத்துக்கிட்டு தான் நின்னோம். ஏத்துக்கிட்டோம்னா இந்த நிர்பந்தத்தை வந்து நாங்க கொடுக்குறோன்னு தான் சொன்னோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஒரு கொடுத்த தொகுதியை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சது இருக்குல்ல, அதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கொடுத்த மரியாதை. இன்னொன்று ரஜினி சொன்ன ஒரு விஷயத்தை ஒரே ஒரு செய்தி, திமுக கூட்டணி வெற்றி பெற்றதா நீங்க சொல்லுவீங்களா சார்? நான் ஒரே ஒரு செய்தி ரஜினி சொன்ன விஷயத்துக்கு சொல்றேன். மாரிதாஸ் கைது செய்யப்பட்டாருன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. திமுக ஆட்சியில வந்து திமுக ஆட்சியில மாரிதாஸ் கைது செய்யப்படலையா? மாரிதாஸ் பேசுவதெல்லாம் அபத்தமா இருக்குமா இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே சமயத்தில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டாரா இல்லையா? சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, இப்போது கைது செய்யப்பட்டவர்களை பொறுத்தளவுக்கு விஜய் தான் சொன்னாரு, நீங்க எனக்கு எதிரான விமர்சனம் வச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் என்ன வந்து இன்னும் மேல மேல என்ன தூக்கிட்டே இருக்கு. ஆட்சிக்கு இருங்க ஆட்சிக்கு, அதாவது 18 பேர் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலே, இதுக்கு மட்டும் நண்பர் ரஜினி பதில் சொல்லிட்டோம், குறுக்க வந்தேன்னு சொல்லிட வேணாம். சொல்லுங்க. 18 பேரை வந்த உடனே நீங்க சம்மன் அனுப்பிச்சு விட்டு அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தடை கொடுத்திருக்குல்ல, அதுக்கு பிறகுமா மாரிதாச கைது செய்யணும்? அதாவது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் பண்ணா பரவாயில்லங்க, ஒரு தனி மனிதருக்கு எதிராக ஒரு பெண்ணுக்கு எதிராக பண்ணும் பொழுது சில விஷயங்கள் வந்து அதை கட்டுப்படுத்தணுமா? அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.